ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் நம்ம ஜீரா புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட ஜீரா ரைஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சமாக நம்ம இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இது எல்லாத்தையும் செஞ்சு குக்கரில் வச்சிட்டோம்னா புலாவ் ரெடி ஆயிரும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பவுலில் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு இந்த அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இது ரெண்டும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 15 போல் முந்திரி பருப்பு சேர்த்து அது நல்லா லைட் பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வறுபட்ட உடனே நம்ம இந்த எண்ணெய் வெண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இந்த முந்திரி பருப்பு மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாம். இது கடைசியில் தான் நம்மளுக்கு தேவைப்படும். அடுத்து மீதி இருக்கிற எண்ணெயிலேயே நம்ம ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஷாஹி ஜீரா சேர்க்குறேன். இந்த ஜீரா புலாவுக்கு ஷாஹி ஜீரா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் சீரகமே 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகம் இந்த அளவுக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் ரைஸில் நல்லா இறங்கும். இப்போ இது லேசாக பொரிய விட்டுலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் லேசாக கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது அரிசி சேர்க்கணும். நம்ம அரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த ரைஸை 1 நிமிஷம் மட்டும் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு நான் 1 கப் ரைஸ் எடுத்தேன். அதுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். சில பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் அளவு தண்ணியே போதும். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப்பே போதுமானதாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற அரிசியோட தரத்தை பொறுத்து தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நல்ல உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ஃபஸ்ட் டைம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முந்திரியை சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம். இது சூடாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஃபோர்க்கோ உடன் கரண்டியோ வச்சு மெதுவாக அப்படியே கிளறி விடுங்க. அப்போ தான் அரிசிலாம் உடையாமல் நல்லா நீளமாக கிடைக்கும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப கமகமன் வாசனையோட ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஜீரா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.